I take great pride and honor in inviting our Chief Guest Mr. P.K. Rajendran Sir, Deputy Commissioner of Police Headquarters, Salem District, to grace us with his words of wisdom and share the direction he envisions for us. As we look forward to his illuminating insights, let's extend a warm welcome with a thunderous round of applause. Welcome, sir. இனிய மாலை பொழுதிலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற 22வது சில்வர் லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தாளாளர் திரு சங்கர் அவர்களே மற்றும் பள்ளியில் உள்ள பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களே, உங்களுக்கெல்லாம் காதுக்கு விருந்து கொடுக்க வந்திருக்கும் மேடம் சாந்தாமணி அவர்களே, இப்பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்களே, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம பேச்சாளர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன தோணுதோ அதை பேசுவோம். நம்ம அவ்வளோதான். மேடம் நிறைய மேடையில் பேசி அவங்க நிறைய பழக்கம் இருக்குது. நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால் ஏதோ ஒரு ரெண்டு ஒரு கதைகள் மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கலான் இருக்கேன். அதுபோல் இப்போ இங்கே நான் நிறைய ஸ்கூல் போயிருக்கேன். இங்கே பெற்றோர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ அதை பார்க்கும்போது சங்கர் அவர்கள் உண்மையாகவே ஸ்கூல் ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு டீச்சர்ஸை போட்டு குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்துருக்காருன்றது உங்களை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. சில ஸ்கூலில் போயிருக்கோம், இதேமாரி ஸ்கூலில் நிறைய ஸ்கூல் நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான் நான் மேக்ஸிமம் போயிடுவேன். அது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி. நம்மளால் என்ன நமக்கு சொல்ல தோணுமோ நம்ம சொல்லலாம் அப்படின்றதுனால எல்லா ஸ்கூலும் போயிடுவேன். மேக்ஸிமம் நான் பார்த்த ஸ்கூலில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் விரும்பி வந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த ஸ்கூல் மேலும் வளர்வதற்கு கண்டிப்பாக என்னுடைய ப்ரே பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு, கல்வி எவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தேன். கீரிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில், ஆத்தூர் பக்கத்தில், மல்லிகிரி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. எங்கள் தாய், இப்போ நான் மேடத்தில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா படிக்க எழுத தெரியும், அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு அது கூட தெரியாது. ஸோ எனக்கு படிக்க வச்சாங்க. இன்றைக்கி படிக்க வச்சதுனால நான் நேரடியாக உதவியாளராக தேர்வு ஆறப்பட்டு இன்றைக்கி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் நான் உயர் பதவியில் இருக்கேன். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக டெப்டி கமிஷனர் இங்கே சொல்கிறோம். அங்கே நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அதை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கல்வி தான் இப்போ என்ன இந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டு வந்திருக்குது. வேறு எந்த இதுலேயும் நம்ம பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி இருக்காது. ஸோ கல்வி அவ்வளோ முக்கியமானது ஒன்று. கல்வி மட்டும்தான் உங்கள்கிட்ட பிடுங்கவே முடியாது. செல்வத்தை ஈஸியாக உங்கள்கிட்ட பிடிங்கிடலாம். இப்போ நிறையா பார்ப்பீங்க. இப்போ ஈவினிங்கு வாக்கிங் போகும்போதோ அங்கே போகும்போதோ ஸ்நாச்சிங்க நிறைய நடக்குது. செல்வத்தை பிடிங்கிடலாம் உங்கள்கிட்ட. ஆனால் கல்வியை உங்கள்கிட்ட எப்பவுமே பிடுங்க முடியாது. ஸோ பெற்றோர்களாகிய நீங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ பேர் பார்க்குறது. குழந்தைங்கள நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுத்து தான் இங்கே சேர்த்துருக்கீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை இவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் தன் குழந்தைய இப்போ நிறையா தான் பார்க்குறோம். இப்போ நிறைய காம்படிஷன் வந்துடுச்சு. எங்கே போனாலும் இந்த ஸ்கூல் நல்லா இருக்கா, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கான்னு சொல்லி இப்போல்லாம் கம்பேர் பண்ணி ஸ்கூல் சேர்க்குற அளவுக்கு நம்ம இருக்கோம். அதனால் கல்வி தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல் அந்த கல்வியை நம்ம எப்படி நம்ம இருக்கணுன்றதை ஒரு ரெண்டு மட்டும் ஒரு கதைகள் சொல்லி முடிச்சிட்றேன். நம்ம குழந்தைங்க நம்ம படிக்கிறது எல்லாருமே படிக்கிறோம். அதில் குழந்தைங்களுக்கு ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இது நான் படிக்கும்போது இந்த கதையை ஸ்கூல் சப்ஜெக்டில் இருந்தது. இப்போ அந்த ஸ்கூல் சப்ஜெக்டில் இது ஒரு தெஃப்ட் மாதிரி வருது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கூல்லேருந்து அந்த கதையை எடுத்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்,
பழைய வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார், தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அவருடைய மந்திரி சபையில் தெனாலிராமன் சொல்லி ஒரு மந்திரி இருந்தார். அவர் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலேயே. அந்த தெனாலிராமன் அந்த மந்திரி இருக்கும்போது எப்பயுமே ஒரு ஸ்கூல்லே ஆகட்டும் இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், என்ன மாதிரி ஒரு காவல்துறையாடு எந்தலையுமே போனாங்கன்னா ஒரு முக்கியமான அந்த ஒரு அரசர்கிட்டையோ அல்லது ஒரு பெரிய அதிகாரிகிட்டையோ ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மற்ற அவங்க கூட பணிபுரிவீங்க, அவங்க மேலே கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. ஏன்னடா இவங்க மட்டும் நல்ல புதிய உயர் அதிகாரிகிட்டையோ இல்லை அரசர்கிட்டையோ நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க, நமக்கு எந்த பேர் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் உண்டு, பொறாமப்படவும் உண்டு. ஸோ அந்த மாதிரி தெனாலிராமன் என்பது எல்லா மந்திரிகளுமே வந்து ரொம்ப ஒரு அவர் மேலே பொறாமப்படுவாங்க. இவர் எப்படியாவது அரசங்கிட்ட மாட்டி விட்டுறணும், இவர் கெட்ட பேர் உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்திரிகளும் அதை தருணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் தெனாலிராமனுடைய மகன் அரண்மனைக்குள்ளே புந்துடுறான். அரண்மனைக்குள்ளே புந்து அரண்மனைக்குள்ளக்கூடிய ரோஸ், அதாவது ரோஜா பூக்கள், இந்த ரோஜா பூக்கள்லாம் அப்போல்லாம் வந்து அந்த காலத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தான் நிறையா கூடைகள்லாம் இருக்குது. அப்போல்லாம் அந்த அந்த தென்னை மட்டையால் அதில் வேயப்பட்ட அந்த கூடைகள் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பூவை பொறுக்கி போட்டுட்ருக்கான். அரண்மனைக்கு அனுமதி இல்லாமல் உள்ளே போய் பூக்களை பொறுக்கி தன் கூடையில் போட்டுட்ருக்கிறான். ஸோ இதை வந்து ஒரு காவலாளி பார்த்துட்றான். காவலை பார்த்தோன்னே அவன் சின்ன பையன், போட்டு அவருக்கு வயசு வந்து 5 வயது குழந்தை. அப்போ தெனாலிராமனுடைய பையனுடைய வயது 5 வயது குழந்தை. பார்த்த உடனே காவலாளி பிடிச்சிட்றாங்க. பிடிச்ச உடனே அவர் வந்து மற்ற மந்திரிகளாம் அந்த காவலையை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறார், சொல்கிறார், இந்த மாதிரி வந்து தெனாலிராமனுடைய பையனை பிடிச்சிட்டோம், அவன் வந்து இதில் வந்து பூவை பறிச்சிட்டு இருந்தான், அவனை இப்போ பறிச்சிட்டோம், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்திரிக்கும் சொல்கிறாங்க. மந்திரிங்கள்லாம் ரொம்ப ஓ ரைட்டு, எந்த அனுமதி இல்லாமல் இங்கே வந்து பூவை பறித்து இந்த பையன் மாட்டிக்கிட்டான், அப்போ இதை வச்சு இவர் இருந்தார்னா இவர் இப்படி தான் ஏதாவது பண்ணுவார்னு சொல்லி தெனாலிராமனை எப்படியாவது அரசவையில் வந்து அவரை வந்து எப்படியாவது அரசரிடம் வந்து ஒரு தாழ்மையான ஒரு இதை அவருக்கு வந்து ஒரு டீக்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோசனை பண்ணி உடனே என்ன சொல்கிறாங்க, காவலாளிகிட்ட சொல்லி சரி உடனே அரசங்கிட்ட சொல்லிடுங்க, இது உடனே அரசர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அரசர் இருக்கிறாரு. உடனே சபையில் எல்லா மந்திரிகள் இந்த மாதிரி வந்து அப்போ அது வரைக்கும் வந்து யாருமே வந்து சொல்லலை, இவர் வந்து தெனாலிராமன் பையன்தான்றது யாருமே சொல்லலை. இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பூ பறிக்க வரைக்கிறான், அவன் வந்து பூ பறிச்சிட்டான், பிடிச்சிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மந்திரிகள் மட்டும் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இவர் வந்து தெனாலிராமன் பையங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு முடையிலே அரசவையில் வந்து இந்த பையன் பூ பறிச்சிட்டு அரசவை கூட்டிகிட்டு போகிற வழியில் மற்ற மந்திரிகள்லாம் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ தெனாலிராமனும் வரார். அப்போது பார்த்த உடனே அப்போ காவலாளி நின்று மற்ற மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க அரசர்கிட்ட போகிறதுக்கு முன்பாக. இப்போ உன் பையன் மாட்டிக்கிட்டான், நீ என்ன பதில் சொல்ல போகிற, அரசர்கிட்ட இது பண்ண போகிறாங்க, உன் பையனால் உன்னுடைய பெயர் கிடப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வாயுள்ள பிள்ளையாக இருந்தால் பொழைச்சிக்கும், அவ்வளோதான் அவர் சொன்னது. வாயுள்ள பிள்ளையாக இருந்தால் இந்த குழந்தை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிடுறாங்க. அரசவைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜா கிட்ட வந்து புகார் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பையன் வந்து அரசவையில் எந்த விதமான அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து ரோஜா பூலாம் பறிச்சிட்டான், அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எப்பவுமே இப்போ நம்மளுமே போலீஸ்லையுமே கேஸ் போட்டால் கோர்ட்டுக்கு போனால் சாட்சிகள் வச்சு தான் தண்டனை கொடுப்பாங்க. சாட்சிகள் நல்லா சொன்னாங்கன்னா, சாட்சிகள் சம்பவத்தை பற்றி கரெக்டாக சொன்னாங்கன்னா, அதுக்கு சாட்சியங்களோட ஆவணங்கள் இருந்துச்சுன்னா தண்டனை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போனோம், வந்து இந்த பையன் வந்து 5 வயசு பையன் எல்லா பூவும் பறிச்சிட்டு இருந்தான், பறிக்கும் போது நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவலாளிகள் முறையிடுறாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, சரி அப்போ அதுக்கு வந்து இது கொடுங்க, ஆதாரம் கொடுங்க, என்ன ஆதாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூடையில் பூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னா அந்த பூவை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் சொல்கிறார், இந்த பூவை எடுப்பா அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக அங்கே கூடையில் பார்த்தா பூவை காணும், ஒரு பூ கூட இல்லை. என்னாச்சு, அந்த பையன் தெனாலிராமன், அந்த பண்ணனுடைய பையன் வாயுள்ள பிள்ளையாக இருந்தால் பிழைச்சிக்குன்னு சொன்னார் இல்லையா. ஸோ எல்லா ரோஜா பூவும் சாப்பிட்டுட்டான், வர வழியிலேயே எல்லா ரோஜா பூவும் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட பிறகு அங்கே எந்த எவிடன்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இல்லை. அதனால் இது முன்னாடி வந்து இந்த கதையை வந்து
கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு இது தெஃப்ட்ன்றதுனால அந்த கதையை நார்மல் அது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். குழந்தைங்க நம்ம வந்து இப்போ நிறையா வந்து இப்போ காம்படிஷன் வேர்ல்டு, இன்றைக்கி வந்து நீட் எழுதுகிறோம், ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ நீ காம்படிஷன் வேர்ல்டு நிறையா வந்து அப்போது எந்த குழந்தை வந்து ஐக்யூலையும் இது நல்லா வருதோ அந்த குழந்தை வந்து தான் செலக்ட் ஆவாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து நான் டைரெக்டாக சப் இன்ஸ்பெக்டர் டைரெக்டாக ரெக்ரூட் ஆனேன். இப்போ எங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது நாங்கள் கரெக்டாக பதில், அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னால் ஓகே, இல்லைனா நம்ம இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் நேரடியாக குரூப் 1 சர்வீஸ்ன்னு இருக்குது. குரூப் 1 சர்வீஸ் அதுக்கு இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே அதாவது இந்த பெரிய போஸ்ட் எல்லாமே இன்டர்வியூ உள்ள போஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அவங்க கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருக்காங்களோ நம்ம இன்டர்வியூ போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கோஷியாக்காக நான் சொல்லணும் நான் இது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு அரசர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்பர்னு சொல்லி அரசர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சபையில் பீர்பால்னு சொல்லி ஒரு மந்திரி இருந்தார். ஸோ இதே போல் அவரும் அரசர்கிட்ட ரொம்ப நல்ல குட் புக்ஸில் இருந்தவர். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து அவரையும் எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இவங்கெல்லாம் வந்து இது பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்க. அவரை வந்து எப்படியாவது மட்டம் தட்டணும், அவருக்கு வந்து அரசர்கிட்ட வந்து எப்படியா பிரிக்கணும்னு சொல்லி நிறைய அவங்களும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அக்பர் வந்து அரண்மனையில் இருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அரசர் கூடக்கூடிய குளம் இருக்குது. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஜனவரி பிப்ரவரி மந்த்து பயங்கர பனி, இந்த மாதிரி குளிர், இந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இவ்வளோ குளிராக இருக்க இந்த குளத்தில் ஒரு நைட்டு ஃபுல்லாக யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறார். நினச்ச உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அரசவையில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம குளம் இருக்குது. அரசர் இந்த மாதிரி நினைக்கிறாரு. அந்த குளத்தில் சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் மார்னிங் 6 o'clock வரைக்கும் அந்த குளம் தண்ணியிலே இருக்கணும். அது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு 1000 பொற்காசு கொண்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஸோ எல்லா நாடு ஃபுல்லாகவும் அறிவிக்கப்படுகிறது. இப்போ ஒரே ஒருத்தர் வந்து முன்னே வராரு. முன்னே வந்த உடனே சரி நான் நைட்டு ஃபுல்லாக நான் தண்ணியில் நிற்கிறேன், இந்த பணியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் போய் அந்த தண்ணியில் நிற்கிறார். சாயந்தரம் 6 மணிக்கு போய் நிற்கிறாரு. மார்னிங் 6 மணிக்கு தண்ணியில் நிற்கிறாரு. பார்த்துட்றாங்க. உடனே வந்து காலையில் வந்துடுறோன்னே வந்துடுறாரு. ஸோ அவருக்கு பொற்காசுகள் கொடுக்கணும். ஸோ அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்பர்கிட்ட அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அவர் கேட்குறாரு, நீ எப்படிப்பா நைட்டு ஃபுல்லாக இப்படி தண்ணியில் இருந்தியா, நீ எப்படிப்பா இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அரசே இந்த மாதிரி நீ வந்து நான் அரசவையில் வந்து விளக்கு அந்த தீப்பந்தங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது, அதை நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது மாதிரி காலையில் வரைக்கும் எனக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்க நம்ம அரண்மனையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், தீப்பந்தம் எரிஞ்சிட்டு இருந்ததெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே எனக்கு டைம் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்பப்போ அரசர் நினைக்கிற, ஓ நீ தீப்பந்தத்தை பார்த்தனால ஹீட்டு வந்துடுச்சு உனக்கு, அதனால் நீ இருந்துட்ட, அதனால் உனக்கு பரிசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்னது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்னோம், பரிசே கொடுக்கலையே, இதுதானே சொன்னாங்க இவங்க இந்த மாதிரி தீப்பந்தத்தை அந்த பக்கத்தை பற்றி ஒன்றுமே எந்த விதமான கண்டிஷன்ஸ் இல்லையே, நம்மளை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட போகிறார். பீர்பால்கிட்ட போய், ஐயா அமைச்சர் அவர்களே, இந்த மாதிரி வந்து நீங்கள் நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து அறிக்கை ஆகிட்டீங்க, இந்த மாதிரி வந்து சாயந்தரத்துலேருந்து காலையில் வரைக்கும் நின்னோம்னா உங்களுக்கு வந்து 1000 பொற்காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நான் நின்றுட்டு இருந்தேன், இப்போ ஏமாற்றிட்டாங்களே, அரசரே இந்த மாதிரி ஏமாற்றினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பீர்பால்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பீர்பால் சொல்கிறாரு, உனக்கு எப்படி இருந்தாலும் 1000 பொற்காசு நான் வாங்கி தரேன்ப்பா, ஏன்னா ஒரு அறிவாளி, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நான் உனக்கு 1000 பொற்காசில் வாங்கி தரேன், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லிடுறார். அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறார். அவருக்கு பொற்காசுகள் கிடைக்கல. ஸோ 2 நாள் கழித்து அக்பர் என்ன பண்ணுறாரு, வேட்டைக்கு போகணும் எல்லோரும், பீர்பாலை வர சொல்லுங்க அப்படிங்கிறார். நான் வேட்டைக்கு போகணும், பீர்பாலை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார்.
என்னது வேட்டைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. நான் சொல்லி வர சொல்கிறாங்க காவலாளிகள் வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு வேட்டைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு. இல்லை நான் வர முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடித்தா தான் அவர் கூட நான் வேட்டைக்கு வர முடியும், அது கூட நான் வேட்டைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அவர் வரலன்னா பரவாயில்ல வேட்டைக்கு போகலான்னு சொல்லி போகிறார். ஒரு அக்பர் வந்து தான் காவலர்கள் படை சொல்ல போகிறாரு. போகிற வழியிலேயே பீர்பால் என்ன பண்ணுறாரு வந்து அந்த காட்டு என்ட்ரன்ஸில், இவர் எங்கே வேட்டைக்கு போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காட்டு என்ட்ரன்ஸில் ஒரு இந்த அளவு ஹைட்டாக ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அரிசி வச்சிடுறாரு. கீழே கிட்டத்தட்ட 20 ஃபீட்டு கீழே நெருப்பு எரிஞ்சிட்ருக்குது. மேலே சட்டியில் வந்து அரிசி தண்ணிலாம் இருக்குது, மேலே இருக்குது. அவர் வந்து அக்பர் வராரு. அக்பர் வந்த உடனே பீர்பால்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன வேட்டைக்கு வரலன்ற, ஆனால் இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கிறிய, என்ன பண்ணிகிட்ருக்கிற நீன்னு கேட்குறாரு. இல்லை அரசே, இந்த மாதிரி நானும் வேட்டைக்கு வரலான்னு பார்த்தேன், அது கடையில் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து இங்கே வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து சாப்பாடு செஞ்சு ரொம்ப முடியாமல் இருக்கார், அவருக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன். நானும் 2 நாளாக இந்த இடத்துலேருந்து தீ மூட்டிகிட்டு இருக்கிறேன், ஆனால் வந்து அரிசியே வேக மாட்டேங்குது, நான் எப்படி அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, 2 நாளாக நானும் தீ மூட்டிகிட்டு இருக்கிறேன், அது எரிய மாட்டேங்குது, சோறே வேக மாட்டேங்குதுன்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு அக்பர் சொல்கிறாரு, முட்டாள், நீ என்னையா கீழே வச்சுக்கிட்டு இவ்வளோ ஹைட்டில் போனீன்னா அது எப்படியா நீ வந்து அரிசி வந்து அதாவது சோறாக நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அக்பர் சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு சொல்கிறார் பீர்பால் சொல்கிறாரு, அரசே, அரண்மனைக்கும் குளத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே நின்றுக்கிட்டு அங்கே பார்க்குறவனுக்கு அதை சூடு அந்த சூட்டால் அவரால் வந்து நான் ஃபுல்லாக இருந்தார் நீங்கள் சொல்லும்போது, இது ஏன் வந்து இது ஆகாது, ஏன் இது வந்து சோறாகாது, அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து நான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ தான் அரசருக்கு வந்து புரியுது, ஓஹோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக இருந்தவரை வர சொல்லி அவருக்கு வந்து 1000 பொற்காசுகள் கொடுக்குறாரு. ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுதான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், நுண்ணறிவு. அந்த மாதிரி நம்ம நுண்ணறிவு இருந்தால் தான் இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து சிறப்பாக இருக்க முடியும். இப்போ குழந்தைகள்லாம் சின்ன வயசில் இப்போ எல்லாமே நமக்கு தெரியல, நம்ம பிறக்கும்போதெல்லாம் செல்ஃபோன் கிடையாது. இப்போது என்னுடைய பேரன் 4 வயசில் இருக்கிறான், அவன் வாட்ஸ்அப் காலில் வந்து அடித்து உனக்கு பேசுகிறான் இப்போ அவன். ஸோ அந்த அளவுக்கு 4 வயசில் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஐக்யூ நல்ல ஐக்யூட இருக்குது. நம்மளை விட எங்கள் அப்பாவோட நான் பெட்டராக இருக்கேன், என் பையன் கொஞ்சம் பெட்டராக இருப்பான், என் பையனோட என் பேரன் கொஞ்சம் பெட்டராக இருப்பான். ஸோ நம்ம யாருமே இருக்க யாரும் இதாகிறது இல்லை, இருக்க நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நம்ம குழந்தைகளை அறிவாக தான் பிறக்குமா ஒழிய இதாக இருக்காது. ஆனால் அந்த குழந்தைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரியான பாதையில் கொண்டு போகணும். அப்போ தான் அந்த குழந்தை அதில் வந்து வெற்றி பெறும். அப்போ தான் அந்த குழந்தை நம்ம எந்த நோக்கத்தோடு நம்ம நினைக்கிறோமோ அந்த நோக்கத்துக்கு நிறைய இப்போ குழந்தைகள்லாம் செல்ஃபோனை கொடுத்து, செல்ஃபோனை வந்து டபுள் ஏஜ்டு வெப்பன் மாதிரி செல்ஃபோன் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஸோ அதை நம்ம நல்லது மட்டும் அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். குழந்தைங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதனால், இப்போ செல்ஃபோன் தான் இப்போ உலகமாகி போச்சு, யார் பார்த்தாலும் செல்ஃபோனு தான். செல்ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை. தள்ளுவண்டி வச்சுருந்தாரும் அதை தான், வந்து பெரிய பணக்காரரும் அதான் வச்சுருக்காங்க, செல்ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. ஸோ அந்த செல்ஃபோனில் நிறையா நமக்கு கெட்ட விஷயங்கள் வருது. ஸோ அது நம்மளுடைய நல்ல விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணி கலந்து வச்சா பால் மட்டும் குடிக்குமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து இருக்காங்க நிறையா நம்ம பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், அதில் பார்க்குறோம். குழந்தைங்களை வந்து படிக்கும்போது நம்ம வந்து கவனிக்கிறது கிடையாது, கம்ப்யூட்டர் வச்சு கொடுத்துட்றோம். இந்த குழந்தைங்க வந்து கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு நிறையா இதாகுதுன்னு சொல்லி நிறைய எங்கிட்ட பெட்டிஷன்ஸ் வருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கொண்டு போகக்கூடிய குழந்தைங்களை நல்லா வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் வந்து பெரியோர்களுக்கும் இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் இந்த மேடையை நான் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, தயவு செஞ்சு ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. நிறையா நீங்கள் அதுவும் பார்ப்பீங்க, அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாமல் போய் விழுந்து அடிபட்டு சாகிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஹெல்மெட்டு தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதே மாதிரி வந்து 2 வீலரில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போகாதீங்க, ட்ரிபிள்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க.
ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதாவது தண்ணி அடிச்சுட்டு போகாதீங்க. இப்போலாம் 10,000 ரூபா ஃபைன். இப்போது தண்ணி அடிச்சுட்டு வண்டி 2 வீலர் கொண்டு போனீங்கன்னா இப்போ 10,000 ரூபா ஃபைனு. ஸோ அந்த மாதிரிலாம், ஏன்னா நான் இது வந்து என்னுடைய இதாக நான் பயன்படுத்திக்கிறேன், என்னுடைய போலீஸுங்கிறனால நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நலனுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் நலனுக்காக தான் சொல்கிறேன் நான். அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இந்த மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க. அதே மாதிரி வந்து சின்ன வயசு குழந்தைகள் நிறைய நம்ம பார்க்குறோம். நம்ம குழந்தைங்க 2 வீலர் ஓட்டுறது ஆசைப்படுறோம், இல்லைன்னு சொல்லலை நம்ம. ஆனால் 5 வயசு குழந்தைங்க, 4 வயசு குழந்தைங்க, அல்லது 7 வயசு 5ஆம் கிளாஸ் 6ஆம் படி குழந்தைங்க டிவிஎஸ் பெட்டி கொடுத்துட்றீங்க. அது ரொம்ப வந்து டேஞ்சர். எத்தனையோ குழந்தைங்க நம்ம பார்க்குறோம், குழந்தைங்க போயிட்டுருக்கோம், யாராவது 2 வீலர் வந்து அடித்து இது பண்ணிடுவான். நான் வந்து 1989 என்னுடைய இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னால் அது மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட், எனக்கு என்னால் மறக்கவே முடியல அந்த இன்சிடெண்ட்டு. இது ஒரு 3 வயசு குழந்தை, நான் வந்து ஸ்டேஷனில் இருக்கேன் சார், குழந்தை பஸ்ஸில் அடிப்பட்டு இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து பஸ்ஸில் அடிப்பட்டு இறந்து போச்சு. பஸ்ஸு வருது, குறுக்க போயிடுச்சு. முகத்தில் ஒரு சின்ன காயங்கள் கிடையாது, ஆனால் பல்லு போயிடுச்சு குழந்தைக்கு. அந்த குழந்தை இறந்துடுச்சு. ஸோ குழந்தைகள் நம்ம வந்து பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். அது குழந்தைய அவங்க பார்க்காம விட்டாங்க அந்த மாதிரி. அதனால் குழந்தைங்கிட்ட வண்டி கொடுத்து 4 வயசு 5 வயசு 6 வயசு குழந்தைங்களுக்கு வண்டி கொடுத்து ஓட்ட சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி வண்டி கொடுத்து ஓட்டினீங்கன்னா அந்த குழந்தைகள் ஏதாவது பிடிச்சாங்கன்னா ஃபாதர் மேலே தான் ப்ராசிக்யூஷன், அப்பா அம்மா மேலே தான் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து குறை தீர்க்கும் நாள் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய குறைகள் என்னன்றதை நீங்கள் வந்து நம்ம இங்கே எங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து போலீஸ் ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் பண்ணி கூட நான் அட்டன் பண்ணேன். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க நியர்பை இது தான், இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை சொல்லலாம். 100 உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் தெரியும், அந்த 100 இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து SOS அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, காவலன் SOSன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் பெண்கள் ஆகிய நீங்கள் தனியாக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் வந்து டச் பண்ணனால எங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும், இமீடியட்டாக அங்கே போலீஸ் வந்துடும். அதை விட இன்னும் குயிக்காக போகணும் அப்படின்னா அதிலே இன்னொரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா 2 முறை செல்ஃபோன் இப்படி ஆட்டினீங்கன்னா போதும், எங்களுக்கு போயிடும். நீங்கள் உங்கள் லொக்கேஷனோடு எங்களுக்கு வந்துடும், எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனோடு அங்கே எங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ திரும்பவும் வந்து சங்கர் அவர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி, வந்து நல்லா ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நல்லா இப்போ நான் கேட்கும்போது குழந்தைங்களாம் நல்லா இங்கிலீஷ் நல்லா பேசுனாங்க. இட்ஸ் வெரி குட் இங்கிலீஷ், ரியலி ஐ ஆம் அப்ரிஷியேட்டட். அந்த குழந்தை பேசும்போது அதுதான் நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும். இந்த குழந்தை பேச நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு தேவை. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்கள பில்டப் பண்ணணும். அது மாதிரி நல்ல எஜுகேஷனாக வச்சுருக்காரு, நல்ல டீச்சர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இந்த பள்ளி மேலும் மேலும் உயர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு, ஏன்னா நானும் சாந்தாமணியுடன் பேசுகிறத கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அதனால் இதோட முடித்துக்கொண்டு பேச வாய்ப்பளித்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சங்கர் அவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.